வணக்கம். இரவு சாப்பாடுன்றது இலகுவாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்க வேணும். அதே நேரம் நம்ம 6 மணிக்கு முதல் நம்ம இரவு சாப்பாடை முடிச்சிடுவோம். நிறைய பிரபல்யங்கள் எல்லாம் சொல்றது என்னன்னா, அவங்க 6 மணிக்கு முதல் அவங்களோட சாப்பாடை முடிச்சிடுவாங்க. நைட்ல சாப்பிட மாட்டேன். ஆமா, சாப்பிட்டா கூட அதுக்கப்புறம் ஒரு 3 hours கழிச்சு தான் தூங்கணும். Trust me, don't eat anything after 6:30. Your life will change. You will not require many doctors in your life. And 6:30 maximum 6:30 dinner over. அதுக்கு மேல சாப்பிட மாட்டோம். அதே நேரம் 6 மணிக்கு முதல் சாப்பிட்றது நம்ம ஏன்னா சூரியன் உதிக்க தொடங்கியதுலேருந்து சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள நம்ம சாப்பாடை முடிச்சிடணும். அது நம்ம பண்டைய காலத்துலேருந்து நம்ம பின்பற்றி வர உண்டு. ஏன்னா வெளிச்சம் இருக்கக்குள்ளான்னு வேட்டையாடுவாங்க. வேட்டையாடி இரவு வேட்டையாடுறதோ பழங்கள் தேடுறதோ என்னவோ அவங்க உணவு தேவையை வெளிச்சம் இருக்கக்குள்ள முடிச்சிருவாங்க. ஏன்னா இரவில் இருட்டில் கொடிய மிருகங்கள் விஷ ஜந்துக்கள் எல்லாம் இவங்களுக்கு பாரிய துன்புறுத்தல் ஏற்பட்டதால அந்த காலத்துல நம்மளோட ஜீன் எப்படி அடிக்ட் ஆகிக்கன்னு சொன்னால் சூரியன் இருக்கிற டைமிலேயே இருக்கிற அந்த நேரத்திலேயே நம்மளோட சாப்பாடெல்லாம் முடிச்சிடும். காலை சாப்பாடோ பகலை சாப்பாடோ இரவை சாப்பாடோ அந்த சூரியன் இருக்கிற டைம்லேயே முடிச்சிடும். மற்றது இரவை சாப்பாடு இலகுவாகவும் ஆரோக்கியம் மிக்கதாக அமைக்கணும். பெரும்பாலும் நீங்கள் சிறுதானியங்கள் அல்லது தானியங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம இன்றைக்கி மிகவும் ஒரு ஆரோக்கியமான இரவு சாப்பாடு எப்படி தயாரிக்கின்றதை பார்ப்போம். அதுலேயும் ராகின்னு சொல்லுவாங்க இந்தியாவில், குரக்கன்னு சொல்லுவாங்க இலங்கையில், ராகி கேப்பங்கூழன்னுவாங்க, ராகி களின்னு சொல்லுவாங்க. களின்றது மிகவும் ஒரு ஆரோக்கியமான உடலையும் உறுதியாக வச்சுக்கொள்ளும். இது ஃபேட்டி லிவருக்கு மிக மிக நல்லது. ஏர்லி ஸ்டேஜில் இருக்கிறார்கள் ஃபேட்டி லிவர் இது எடுத்துக்கொள்ளலாம். சுகர் இருக்கிறார்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் நிறைய ஃபைபர் இருக்குது. மற்றது இதில் நிறைய கல்சியம் இருக்குது. சிறுதானியங்கள் நிறைய கல்சியம் இருக்குது. இலகுவ சமீபாடு அடைஞ்சிடும். ஒரு மணத்தியாலத்துக்கு ஒரு 1.5 மணத்தியாலத்துக்குள்ளேயே இது சமீபாடு அடைஞ்சிடும். எப்படி ராகி களி செய்கிறேன்னு பார்ப்போம். ராகி களி இங்கே பெரிய ஒரு பிரபல்யமான உணவு. ஒவ்வொரு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்கள்லையும் ராகி களியோட நாட்டுக்கோழி குழம்பு வச்சுப்பாங்க. ராகி களியோட எல்லா குழம்புகளையும் நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு களி இருக்கு இல்லையா, களி ராகி களின்னு சொல்லுவாங்க. இட்லி சாம்பார் யா தோசை, ராகி முத்து கர்நாடகா ஸ்டேபிள். அதாவது ராகி ஃப்ளோர் போதும். எடுத்துட்டு அரைக்கப்படுத்திங்கன்னு சொன்னால் 1 கப் தண்ணி ஊற்றணும். அதில் தண்ணி ஊற்றி அதைப்படி கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அது நல்லொரு ஃபோமுக்கு வரும், களி ஃபோமுக்கு வரும். அது வரைக்கும் நீங்கள் அதை கிளறிட்டு இருக்கணும். கிளறிக்கணும். நீங்கள் தொடர்ந்து கிளறிட்டு இருக்கணும். அது நல்லொரு களி ஃபோமுக்கு வரும் வரைக்கும் நீங்கள் கிளறிட்டு இருக்கணும். நிறமும் மாறும். ஒரு ஒரு டார்க்காக நிறமாக மாறும் வரைக்கும் நீங்கள் அதை கிளறிட்டு இருக்கணும். கிளறிட்டீங்கன்னு சொன்னால் களி சரி. இதை நீங்கள் எந்த விதமான குழம்பு உடையும் சேர்த்து சாப்பிடலாம்.